சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தில் பயிலும் 20 வயது மாணவியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதாக பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று சிப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நூர் கிசாம் பஹாமான் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 10:28 மணிக்கு சைபர் ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து 20 வயது பல்கலைக்கழக மாணவியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதாகவும், தற்போது பிரேத பரிசோதனை செப்பாங் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நூர் கிசாம் பஹாமான் தெரிவித்தார். மாணவியின் தலையில் பலத்த ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருப்பதாகவும், வீட்டில் வேறு எந்த ஒரு குற்றச் சம்பவங்களுக்கான அறிகுறியும் தென்படவில்லை என்றும் அவர் கூறினார். அவரின் இறப்பு குறித்து சமூக வலைதளங்களில் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டதாக வெளிவரும் செய்திகளை நூர் கிசாம் பஹாமான் மறுத்துள்ளார். முதற்கட்ட பிரேத பரிசோதனையில் பாலியல் வன்புணர்வுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றும், வீட்டில் அத்துமீறி நுழைந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறினார். கடந்த 2023இல் டத்துஸ்ரீ ஹிஷாமுதீன் ஹுசேன் நீக்கப்பட்டிருந்த நிலையில் அவரை மீண்டும் அம்னோவில் இணைத்துக் கொள்ளும்படி தொண்டர்கள் விரும்புவதை தாம் உணர்ந்திருப்பதாக அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஆனால் இது தனிப்பட்ட விவகாரங்களுக்காக தாம் மட்டும் எடுத்த முடிவு அல்ல என்றும், அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்களால் ஒருமனதாக எடுக்கப்பட்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோ முன்னாள் உதவித் தலைவரான டத்துஸ்ரீ ஹிஷாமுதீன் ஹுசேன் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருப்பதாகவும், ஆனால் இப்போது அம்னோவின் செம்ப்ரோங் தொகுதி உறுப்பினர்கள் ஹிஷாமுதீனை மீண்டும் அம்னோவில் சேர்த்துக் கொள்ளும்படி முறையிட்டிருப்பதை கட்சியின் தலைவராக தாம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவரை நீக்கியது அம்னோ உச்சமன்றம் என்று குறிப்பிட்ட அவர், அதேபோல் அவரை மீண்டும் அம்னோவில் இணைத்துக் கொள்வதையும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்களே முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆனால் இதுவரையில் டத்துஸ்ரீ ஹிஷாமுதீன் ஹுசேன் தரப்பிலிருந்து எந்த ஒரு விண்ணப்பத்தையும் அம்னோ பெறவில்லை என்றும் அவர் கூறினார். 2018 தேர்தலுக்கு பிறகு அம்னோ துரோகிகளை அடையாளம் கண்டு அவர்களை கட்சியில் இருந்து நீக்கியதாக அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். 2018 தேர்தல் முடிவுக்கு பின்னர் அம்னோவின் பல தொகுதி தலைவர்கள் கட்சி தாவலில் ஈடுபட்டதாகவும், 2022 பொது தேர்தலுக்கு பின்னர் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிசான் தலைமையின் ஒப்புதல் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு பெரிக்காத்தானுக்கு ஆதரவளித்ததாகவும், அவர்களை பரிசான் தலைமை கண்டித்ததாகவும் டத்துஸ்ரீ அமர் ஜாகிர் ஹமீடி நினைவூட்டினார். ஆனால் இப்போது அதே நிலைமையில் பரிசான் இல்லை என்று தெரிவித்த அவர், யார் அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை பரிசான் இன்று வரையும் வெளியிடவில்லை. அவர்களின் அரசியல் வாழ்வில் இது பெரும் கரும்புள்ளியாக்கப்படும் என டத்துஸ்ரீ அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். அந்த நிலைமையை பரிசான் தலைமை சமாளித்து இப்போது ஒற்றுமை கூட்டணியை உருவாக்கினாலும், மீண்டும் அது போன்ற துரோகத்தை பரிசான் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நினைத்து கூட பார்க்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். யார் அந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனும் கேள்வியை செய்தியாளர்கள் வினவிய போது, அதே துரோகத்தை மீண்டும் அவர்கள் செய்ய நினைத்தால் யார் அவர்கள் என்பதை வெளியிடுவதாக ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். ஆபத்தான ரசாயன பீப்பாய்களை கொண்டு சென்ற லாரி விபத்துக்குள்ளானதில் ரசாயன பீப்பாய்கள் சாலையில் சிதறியதால் அயர்கித்தாமில் இருந்து வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைக்கு செல்லும் சாலை மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 மணி முதல் சாலையை மீண்டும் பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6:41 மணிக்கு இச்சம்பவம் குறித்து பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்பை பெற்றதும் ரசாயன காப்பக அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அயர்கித்தாம் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் முகமது ஷக்கீர் ஜமால் தெரிவித்தார். லாரியில் இருந்து 1000 லிட்டர் அளவுள்ள 3 பீப்பாய்கள் சாலையில் கவிழ்ந்ததால் பெரும் பதற்றமான சூழல் நிலவியதாகவும், உடனடியாக சம்பந்தப்பட்ட சாலையை மூடியதாகவும் முகமது ஷக்கீர் ஜமால் கூறினார். இன்று அதிகாலை 3 மணி வரையில் ரசாயன காப்பக அதிகாரிகளால் சம்பந்தப்பட்ட சாலையில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், காலை 7 மணி முதல் சாலையை பயன்படுத்த முதன்மை வாகனங்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டதாகவும், முழுமையான சோதனைக்கு பின்னர் பிற்பகல் 3 மணி முதல் அனைத்து வாகனங்களும் சாலையை பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்தார்.
மடானி நகர திட்டம் புத்ராஜயாவில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு மாதத்திற்கு 1000 ரிங்கிட் வரை சேமிக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். இன்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற 4 பில்லியன் மதிப்பிலான மேம்பாட்டு அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய ஜலிகா, பல அரசு ஊழியர்கள் நிர்வாக தலைநகருக்கு வெளியே வீடுகளை வாடகைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதன் விளைவாக போக்குவரத்து செலவுகள் காரணமாக அதிக மாதாந்திர செலவுகள் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டினார். மடானி நகரத்துடன் அரசு ஊழியர்கள் குறைந்தபட்ச செலவுகளுடன் அரசாங்க குடியிருப்புகளில் வசிக்க முடியும் என்று அவர் கூறினார். இது சுமார் 400 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளிகள் நடந்து செல்லும் தூரத்தில் இருக்கும் என்றும், மேலும் அந்த பகுதி பாதுகாப்பாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும், எரிபொருள் செலவையும் அவர்கள் சேமிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இதன் வழி அரசு ஊழியர்கள் மாதத்திற்கு 1000 ரிங்கிட் வரை சேமிக்க முடியும் என்றும், அவர்கள் அந்த பணத்தை நன்மை பயக்கும் ஏதாவது ஒன்றிற்கு பயன்படுத்தலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புத்ராஜயாவில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் மடானி நகரம் அங்குள்ள அரசு ஊழியர்களின் சுமையை குறைக்கும் என்றும், நவீன நகரமாக இது இருக்கும் என்றும் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நவீன நகரமாக நாம் பார்க்கப்படுவதற்கு நியூயார்க் அல்லது லண்டனை அடையாளம் காட்ட வேண்டியதில்லை என்றும், அந்த நகரங்களிலும் குறைபாடுகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மடானி நகரத்தை பற்றிய நல்ல விஷயம் என்னவென்றால், எல்லாம் நடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று அன்வார் தெரிவித்தார். குடும்பங்களின் மீதான நிதிச்சுமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மேம்பாடு மேற்கொள்ளப்பட்டது என்றும், குறிப்பாக தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதிலிருந்து பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் மக்களுக்கு இது சிறந்ததாக அமையும் என்றும் அவர் கூறினார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டி இருந்தால் போக்குவரத்துக்கு மட்டும் சுமார் 400 வெள்ளி செலவாகிறது. அதனால்தான் இப்போது மழலையர் பள்ளி கீழே உள்ளது. மேலும் பள்ளி நடந்து செல்லும் தூரத்தில் தான் இருக்கும் என்றும் அன்வார் கூறினார். புத்ராஜயா ஹோல்டிங்ஸ் சென்ட்ரியல் பிரிகாடால் பொது தனியார் கூட்டாண்மை மூலம் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் கட்டுமானம், குத்தகை, பராமரிப்பு மற்றும் பரிமாற்றம் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது என்றும், அதன் ஆரம்ப கட்டத்தில் எந்த அரசாங்க ஒதுக்கீட்டையும் உள்ளடக்காது என்றும் கூறினார். முடிந்ததும் மடானி நகரம் 30,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு 10,000 அதிக அடர்த்தி கொண்ட குடியிருப்புகள், பள்ளிகள் மற்றும் பல்வேறு பொது வசதிகளை வழங்கும் என்று அன்வார் குறிப்பிட்டார். புத்ராஜயா 25 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டத்தின் முழு உரிமையையும் பெறும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.